நம்ம மைதா மாவை பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு உள்ள மசாலாவோட வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எடுத்ததுமே தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த மாவை நல்லாவே கலந்து கொடுத்தாச்சு பாருங்கள். எண்ணெய் உப்பெல்லாம் சேர்ந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுமே அதிகமான தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவை பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் மைதா மாவு முழுவதுமே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பாதி அளவுக்கு கோதுமை மாவை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப்பு மைதா மாவுனா 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்பயுமே இந்த ஸ்நாக்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மாவை கலந்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்நாக்ஸுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பூடு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு நல்லா வதங்கும் போது தான் மசாலா நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இப்போ பூண்டு நல்லாவே வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், இந்த மாதிரி பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கப்புறமா ஒரு கேரட்டை பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் என்ன வெஜிடபிள் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கும் கேரட்டும் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் கேரட்டையும் சேர்ந்து இப்படி நல்லா வதக்கி விட்டுருங்க. கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்படி வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா அவிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கை நல்லா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரட்டும் உருளைக்கிழங்கும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் குடமிளகா, பீன்ஸ் கூட பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்க்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மசாலாவை நல்லா இப்படி வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா கூட நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க. உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதமே போதுமான அளவு தான். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மசாலாவை எடுத்து வச்சுருங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை கொஞ்சம் ஆற வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷமாக இந்த மைதா மாவு நல்லாவே ஊறி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு விரிசல் விழுகாமல் மாவு நல்லா வரும். இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது ஃபஸ்ட்டே நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் தயார் பண்ணுறக்குள்ள இந்த மாவு நல்லாவே ஊறி வந்துடும். இப்போ இந்த மாவை ஒரு டைம் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 1.5 கப்பு மாவில் 4 உருண்டைகள் வந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாவு விரிசல் எதுவுமே விழுகாத அளவுக்கு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுருங்க. இப்போ உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒன்று எடுத்து வச்சுட்டு எந்த அளவுக்கு நல்லா லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு லேசாக தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் உங்களுக்கு ஒட்டாத அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் அப்பப்போ மைதா மாவு தூவிட்டு நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது முழுவதுமே மைதா மாவு நான் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே லேசாக தேய்க்க வரும். நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து செய்யும்போது இந்த அளவுக்கு லேசாக தேய்க்க வராது. கோதுமை மாவு சேர்த்து செய்கிறதுனால இந்த ஸ்நாக்ஸோட டேஸ்ட் எல்லாம் மாறாதுங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த மாவு தேய்க்கிறதுல தான் கொஞ்சம் லேசாக தேய்க்க வராது, அவ்வளோதான். இப்போ இந்த மைதா மாவை நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த மாவுக்குள்ளே இப்படி எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. மாவு ஃபுல்லாகவுமே எண்ணெய் படுற மாதிரி நல்லா இப்படி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து இந்த தேய்ச்சிருக்க மாவில் இப்படி லேசாக தூவி விட்டுருங்க. இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி லேசாக அப்படி தூவி விட்டிங்கன்னா போதும், அதிகமான மாவு சேர்த்துறாதீங்க. இப்போ கை வச்சு இந்த மாவு எல்லா பக்கம் படுற மாதிரி இப்படி சமப்படுத்தி விட்டுருங்க. இப்போ தேய்ச்சிருக்க மாவில் எல்லா பக்கமும் இந்த மாவு படுற மாதிரி தூவி விட்டாச்சு. இதுக்கப்புறமா இந்த ஓரத்தை எடுத்து இப்படி லேசாக அப்படி மடித்து விட்டுருங்க.
இப்போ இந்த ஓரத்தையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் மேலே லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுக்கு மடிப்பு ஒவ்வொன்றும் பிரியாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா லேயராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு இப்போ இந்த மடிப்புக்கு மேலேயும் லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து இப்படி தூவி விட்டுருங்க. இப்போ லேசாக மாவை எடுத்துட்டு இன்னொரு டைம் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா விரல் முனியை வச்சு இந்த மாவை இப்படி லேசாக அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு மாவு ஒட்டிக்கிறோம், நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ஒட்டி விட்டதுக்கப்புறமா இந்த 2 ஓரத்தையும் வச்சு இந்த மாதிரி லேசாக அப்படி இழுத்து விடுங்க. மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா நீளமான சைஸில் உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் மேலே லேசாக இப்படி எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னொரு டைம் கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுக்கு நல்லா மாவு ரோல் பண்ண வரும், பிரிஞ்சு வராமல். அதனால் இன்னொரு டைம் நீங்கள் மாவு தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஓரத்தை எடுத்து இப்படி ரோல் பண்ணிகிட்டே கொண்டு வாங்க. லேசாக இப்படி நல்லா ஒரே மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி கொண்டு வாங்க. இதுக்கப்புறமா 2 ஓரத்தையும் இந்த மாதிரி நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. லாஸ்ட்டில் இந்த மாவு நல்லா ஒட்டணும், அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை நல்லா ஒட்டலைன்னா லேசாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இப்படி ஒட்டி விட்டுருங்க. ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி கட்டையில் உள்ளங்கையினால் இப்படி லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை இப்படி 2 பகுதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாவு எந்த அளவுக்கு நல்லா உள்ள லேயராக இருக்குன்னு. இந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸுமே நல்லா லேயராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போதும் நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மாவை எடுத்து வச்சுருங்க. கட் பண்ண மாவுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி கையினால் லேசாக அப்படி அழுத்தி விட்டுருங்க. இதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக நீங்கள் மைதா மாவு தூவிட்டு ஒரு டைம் சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சம் லைட்டாகவே நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் தெரியாமல் போயிடும். அதனால் சப்பாத்தி கட்டை வச்சு லேசாக மட்டும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு தேய்க்கும் போது கட் பண்ண பகுதி அடிப்பகுதியாக போகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா லேயராக பார்க்குறதுக்கு ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பராக தெரியும். இப்போ இந்த மாவு ஒட்டாமல் இருக்க லேசாக கொஞ்சமாக நீங்கள் மைதா மாவு தூவிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு தேய்க்கும் போது இப்படி ஒரே பகுதியை நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. 2 பக்கம் மாற்றி போட்டு தேய்க்கக்கூடாது. இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லாவே தேய்ச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்லேருந்து 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்படி நடு பகுதியில் வச்சுருங்க. இப்போ இந்த மாவை சுற்றிலுமே லேசாக தண்ணி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா ஒட்டிக்கிறோம். இந்த ஸ்நாக்ஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அப்போ தான் உள்ளே சேர்த்துருக்க ஸ்டஃபிங்கும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால ஒரு டைம் இந்த மாதிரி தண்ணி வச்சு சுற்றி அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்து இப்படி ஓரங்களில் மடிச்சுட்டே வாங்க. இப்போ நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டே வாங்க. இப்படி நீங்கள் மடிச்சுட்டே ஒன்று சேர்த்துட்டு வரும்போது மாவு ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறோம், வெளியில் அந்த ஸ்டஃபிங் வராது. இப்போ இந்த முனியில் மாவை இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த மாவை அப்படியே உள்பகுதியை நீங்கள் மடித்து விட்டு திரும்பவுமே நல்லா கை வச்சு அழுத்தி விட்டுருங்க. ஒரு டைம் இந்த மாதிரி கை வச்சு லேசாக அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா லேசாக மட்டும் நீங்கள் சப்பாத்தி கட்டையில் ஒரு டைம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவுக்குள்ளே ஸ்டஃபிங் இருக்கிறதுனால நீங்கள் சப்பாத்தி கட்டையில் தேய்க்கும் போது நல்லா லேசாக தான் தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி லேசாக மட்டும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த மாவோட லேயர் நல்லா வெளியில் சூப்பராகவே தெரியும். இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவுமே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா மாவுமே நான் தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ஸ்நாக்ஸை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த ஸ்நாக்ஸை பொரிச்சு எடுக்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போட்டதுமே நல்லா பொரிஞ்சு வர மாதிரி அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். இப்போ சூடான எண்ணெயில் தேய்ச்சி வச்சுருக்க மாவு எல்லாமே நான் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் மாவு சேர்க்கும் போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்குன்னு. இப்போ ஒவ்வொரு மாவாக சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு இந்த எண்ணெயில் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவை சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மாவு எண்ணெயில் சேர்த்ததும் உடனே கரண்டி போடாமல் ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கரண்டி போட்டு திருப்பி விடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் பொரிச்சு எடுக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதிகமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்தீங்கன்னா வெளியில் பார்க்க உங்களுக்கு லேசாக செவந்த மாதிரி இருக்கும், உள்ளே மாவாட்டம் உங்களுக்கு வேகாமல் இருக்கும். அதனால எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸை பொரிச்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் 2 பகுதியுமே நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுமே எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், மீதம் இருக்க எல்லா மாவுமே இதே மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மைதா மாவை பயன்படுத்தி ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உள்ள ஸ்டஃபிங்கோட வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாயங்காலம் டீ டயத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.